நீங்க ஒரு டெக் ஆர்வலரா இல்ல ஒரு மேக்கரா? நம்ம உலகத்தையே மாத்தக்கூடிய சக்தி ஒரு சின்ன சிப்புக்குள்ள இருக்குன்னு நம்புவீங்களா? ஆமா, அதுதான் ESP32. வாங்க, இந்த குட்டி சிப்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பெரிய சக்திய பத்தி நம்ம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற எல்லா ஸ்மார்ட் டிவைஸையும் இல்ல நீங்க உருவாக்க நினைக்கிற ஒரு ரோபோட்டையும் ஒரே ஒரு குட்டி சிப் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா அது எப்படி இருக்கும்? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த ESP32. அப்போ இந்த ESP32 அப்படி என்னதான் ஸ்பெஷல்? அததான் இப்ப பார்க்க போறோம். இது வெறும் மைக்ரோ கண்ட்ரோலர் இல்ல, இது ஒரு ஆல் இன் ஒன் பவர் ஹவுஸ். அதனால தான் இது எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தோட ஸ்விஸ் ஆர்மி நைஃப் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னு வாங்க பார்க்கலாம். இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டா அசந்து போயிடுவீங்க. முதல்ல ரொம்ப வேகமான டூவல் கோர் ப்ராசஸர், அப்புறம் தனி மாடியூல் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல, வைஃபை இதுக்குள்ளேயே இருக்கு. அது மட்டுமா, ப்ளூடூத்தும் உள்ளேயே இருக்கு. சென்சர், மோட்டார்னு எதை வேணும்னாலும் கனெக்ட் பண்ண நிறைய GPIO பின்கள் இருக்கு. அனலாக் சிக்னல்களை டிஜிட்டலா மாத்துறதுக்கு கன்வெர்ட்டரும், பேட்டரி பவரை மிச்சம் பண்ண டீப் ஸ்லீப் மோடுன்னு, அப்பா முன்னெல்லாம் இதுக்கெல்லாம் தனித்தனி காம்பனன்ட் தேவைப்படும். இப்போ எல்லாமே இந்த ஒத்த சிப்புக்குள்ள அடங்கிடுச்சு. இது சும்மா ஒரு அப்டேட் இல்லைங்க, இது ஒரு புரட்சினே சொல்லலாம். பாருங்க, பழைய போர்டுகள்லாம் சிங்கிள் கோர் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதுக்கு வைஃபை வேணும்னா தனி மாடியூல், ப்ளூடூத் வேணும்னா அதுக்கு ஒரு தனி மாடியூல்னு வாங்கணும். ஆனா ESP32ல எல்லாமே பில்ட்-இன், அதுவும் டூவல் கோர் ப்ராசஸரோட ரொம்ப வேகமா வேலை செய்யும். இது உண்மையிலேயே ஒரு பெரிய தலைமொழி பாய்ச்சல் தான். சரி, இப்போ கொஞ்சம் சீரியஸான விஷயத்துக்கு வருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் ரூல் என்னன்னா, நம்ம போர்டை நாமளே காலி பண்ணிடக்கூடாது. ஆமா, உங்க ESP32வை எப்படி பத்திரமா பாத்துக்கிறதுன்னு சில தவிர்க்க முடியாத விதிகள் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஒரு நம்பரை மட்டும் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. 3.3 வோல்ட். இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான நம்பர். ஏன்னா ESP32ஓட லாஜிக் பின்கள் வேலை செய்யற பாதுகாப்பான வோல்டேஜ் இதுதான். இத தாண்டினா அவ்வளவுதான், போர்டு போயிடும். பாருங்க, இத நான் சொல்லல, இத உருவாக்குனவங்களே சொல்றாங்க. ஒரு GPIO பின்னுக்கு நேரடியா 3.3 வோல்ட்டுக்கு மேல கொடுத்தா அது நிரந்தரமா டேமேஜ் ஆயிடும். இதுதான் ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க செய்யற ஒரு காமனான ரொம்ப காஸ்ட்லியான தப்பு. சோ ரொம்ப கவனமா இருங்க. சரி, அப்போ எப்படி இதை பாதுகாப்பா வச்சுக்கிறது? நம்பர் 1, வோல்டேஜ்ல கவனம். நீங்க ஒரு 5 வோல்ட் சென்சாரை யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு லெவல் ஷிஃப்டா இல்லனா வோல்டேஜ் டிவைடா பயன்படுத்தி ஆகணும். ரெண்டாவது, பவர் சப்ளை. USB போர்ட் வழியா பவர் கொடுங்க, இல்லனா கரெக்டா 5 வோல்ட் மட்டும் வின் பின்ல கொடுங்க. தெரியாதனமா கூட 9 வோல்ட் 12 வோல்ட் எல்லாம் நேரடியா கொடுத்துறாதீங்க. மூணாவது, எல்லா பின்னையும் யூஸ் பண்ணக்கூடாது. சில பின்கள் சிஸ்டம்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும், அத தொடவே கூடாது. கடைசியா கிரவுண்ட் கனெக்ஷன். இது சரியா இருந்தாதான் உங்க போர்டு அடிக்கடி ரீசெட் ஆகாம ஸ்டேபிளா வேலை செய்யும். ஓகே, இப்போ சேஃப்டி பத்தி எல்லாம் பார்த்தாச்சு. பயந்துடாதீங்க. இப்போதான் செல் மேட்டருக்கே வரும். கோடிங் மற்றும் கனெக்டிவிட்டி. நம்ம ESP32க்கு சாஃப்ட்வேர் மூலமா எப்படி உயிர் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க ஸ்மார்ட்டா கோட் பண்ணணும்னா இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். டிலே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றது தப்பான வழி. ஏன்னா அது மொத்த ப்ராசஸரையும் அப்படியே நிறுத்திடும். அது ஒரு வேளை முடிக்கிற வரைக்கும் வேற எதுவுமே நடக்காது. ஆனா மில்லிஸ் அப்படிங்கிற டைமிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றது தான் சரியான வழி. இது ப்ராசஸரை நிறுத்தாம மத்த வேலைகளையும் ஒரே நேரத்துல செய்ய அனுமதிக்கும். மல்டி டாஸ்கிங் பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இது ரொம்ப அவசியம். ESP32ஓட மேஜிக்கே இந்த ஃப்ரீ RTOSல தான் இருக்கு. இதான் அதோட சீக்ரெட் சாஸ். இது ஒரு குட்டி ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. இது இருக்கிறதுனால தான் நம்ம சிப் ஒரே நேரத்துல வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கிட்டே ஒரு சென்சார்லேருந்து டேட்டாவையும் படிக்க முடியுது. இந்த மல்டி டாஸ்கிங் பவர் தான் ESP32வை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குது. சரி, வயர்லெஸ் பத்தி பேசலாம். உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஸ்டேஷன் மோடு, அதாவது STA மோடு. இது உங்க வீட்ல இருக்கிற வைஃபை ரவுட்டர் கூட கனெக்ட் பண்றது. உங்க ப்ராஜெக்ட்க்கு இன்டர்நெட் வேணும்னா இதுதான் வழி. இன்னொன்னு ஆக்சஸ் பாயிண்ட் மோடு, அதாவது AP மோடு. இதுல ESP32வே ஒரு குட்டி வைஃபை ஹாட்ஸ்பாட் மாதிரி மாறிடும். உங்க போன்லேருந்து நேரடியா இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க கோடிங் பண்ணும்போது இந்த பிரவுன் அவுட் எரர் அப்படின்னு ஒன்று அடிக்கடி வரும். உடனே பதறி போய் நம்ம கோட்ல தான் தப்புன்னு மணிக்கணக்கா தேட ஆரம்பிச்சிடுவோம். ஒரு சின்ன டிப் சொல்றேன். 99% இது கோட் ப்ராப்ளமே கிடையாது. உங்க பவர் சப்ளை சரியா இல்ல ஸ்டேபிளா இல்லைனா தான் இந்த எரர் வரும். ஸோ இனிமே எரர் வந்தா முதல்ல உங்க பவர் சப்ளையை செக் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் நம்ம தியரி, டெக்னிக்கல் விஷயம் எல்லாம் பார்த்தோம். சரி, இதெல்லாம் வச்சு நிஜத்துல என்னதான் பண்றது? வாங்க, உங்க கற்பனையை தட்டி எழுப்புற நேரம் வந்தாச்சு. உங்க சொந்த ஸ்மார்ட் உலகத்தை உருவாக்குறதுக்கு நீங்க தயாரா?
பாருங்க, உங்க கற்பனைக்கு எல்லையே இல்ல. ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன்ல ஆரம்பிச்சு தூரத்திலிருந்து கண்காணிக்கிற ஐஓடி சிஸ்டம்ஸ், ரோபோக்கள், வெப் சர்வர்ஸ், நீங்க கையில கட்டிக்கிற மாதிரி வியரபிள் டெக்னாலஜி, ஏன் ஏஐ கேமரா அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் எது வேணாலும் இந்த குட்டி சிப்பை வச்சு உருவாக்கலாம். வாய்ப்புகளுக்கு அளவே இல்ல. எல்லாத்துக்கும் மேல ஒண்ணே ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட்வேர் தான் முதல்ல. உங்க ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் உங்க காம்ப்ளெக்ஸான கோடா இருக்கிறத விட உங்க ஹார்ட்வேர்ல இருக்கிற தப்பா தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சோ பவர் சப்ளை, வயரிங், இந்த அடிப்படை விஷயங்கள்ல நீங்க மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா பாதி கிணறு தாண்ட மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ESP32 பத்தின ஒரு தெளிவான அறிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த சக்தி இப்போ உங்க கையில இருக்கு. சொல்லுங்க, இத வச்சு நீங்க முதல்ல என்ன உருவாக்க போறீங்க? யோசிங்க, ஆரம்பிங்க.